ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் பார்வதிபுரம் ஆறில் குளிக்கலான்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. என் தம்பி பையன் பக்கத்தில் 2 பசங்க எல்லோரும் ஜாலியாக நாங்கள் கிளம்பிட்டு இருக்கும்போது பார்வதிபுரம் ரயில்வே கேட்டு அடைச்சிட்டாங்க. அங்கே ட்ரெயின் வந்துட்டுக்குன்னு சிக்னல் போட்டாங்க. என் ட்ரெயின் இப்போ வரப்போகுது. எங்கள் பிள்ளைங்களாம் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரெயின் இதோ வந்துடுச்சு பாருங்கள். ட்ரெயின் போன பிறகு கேட்டு திறப்பாங்க. நம்ம இதுதான் பார்வதிபுரம் ஆலம்பாறை. எங்களுக்கு வீட்டில் நேரம் போகலை, சரி எப்படி சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. அப்படி நாங்கள் கிளம்பியாச்சு. ரயில்வே கேட்டை திறந்து விட்டாங்க பாருங்கள். என் கையில் வந்து பொடி எப்போம்டா ஆற்றுல குளிக்க விடுவாங்கன்னு அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே வந்தாச்சு. அங்கே இயற்கை வளங்கள், மலை, ஆறு அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த பக்கமாக இருந்தீங்கன்னா போய் குளிங்க, ஜாலியாக இருக்கும். நிறைய தண்ணியெல்லாம் போகுது. நிறைய பேர் அங்கே இங்கேருந்து குளிக்கிறாங்க. நாங்களுமே குளிக்க தான் போய்கிட்டே இருக்கிறோம். அங்கங்கே போயாச்சு. பசங்க மீன் பிடிக்கிறாங்க. மீனுமே நிறைய பிடிச்சாங்க. மீனுமே 2 பசங்களாம் நல்லா பிடிக்கிறாங்க பாருங்கள். நிறைய டப்பா நிறைய பிடிச்சி வச்சுருந்தாங்க. என் தம்பி பையனுக்கு இறங்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அத்தை என்னை இறக்கி விட்டுருன்னு அவனே இருக்கலை. என் ஹஸ்பண்டை பாருங்க, மேலே ஏறி காரை கழுவுறாங்க. பசங்க மீன் பிடிச்சி வாங்கிட்டாங்க. ஜாலியாக இருந்துச்சு. இடம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ